பளபளப்பான வண்ண மேடைகளில் கவர்ச்சிகரமாக நடனமாடும் இந்த இளம் பெண்கள் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்ப்பதாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் பின்னால் வலிமிகுந்த கதைகள் இருக்கின்றன. இந்த வேலையால் எனக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்தன. குடும்பத்தை விட்டு விலகி இருந்தாலும் இங்கு நிறைய சம்பாதித்தேன். மிகவும் ஆர்வத்துடன் இதில் ஈடுபட்டதால் பீகாரின் இந்த நடன குழுவை விட்டு விலக முடியவில்லை. ஆனால் இப்போது கவர்ச்சிக்காக மட்டுமே நான் பயன்படுத்தப்படுகிறேன். இதுபோன்று கவர்ச்சிகரமாக நடனமாடும் வேலைக்கு இளம் பெண்கள் முன்வர முக்கிய காரணம் வறுமைதான். நடன மேடைகளிலேயே பெண்கள் தாக்கப்படுவதோடு ஒரு சில நேரங்களில் கொலை சம்பவங்களும் அரங்கேறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பல இளம் பெண்கள் கொத்தடிமை முறைக்கும் கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். அப்படி கடத்தப்பட்டு மீட்கப்பட்ட இரா தற்போது சொந்த குடும்பத்தினராலேயே புறக்கணிக்கப்படுகிறார். 13 வயதான என் தம்பி காவல்துறை சோதனை குறித்து என் அம்மாவிடம் சொல்லிவிட்டான். அதை கேட்டதிலிருந்தே ஒரே அழுகை. குடும்பத்துக்கும் சாதிக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி விட்டேன் என்றும், கிராமத்தினருக்கு தெரிந்தால் இங்கிருந்து எங்களை வெளியேற்றி விடுவார்கள் எனவும் என் அம்மா பயப்படுகிறார். கடந்த மே மாதம் முதல் இதுவரை 270க்கும் மேற்பட்ட பெண்களை மீட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பீகாரின் சரண் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் 80 முதல் 100 வரையிலான இளம் பெண்கள் காணாமல் போகிறார்கள். இது மிகவும் கவலைக்குரியது. பாதி பெண்களை தான் மீட்க முடிந்தது. மீதம் இருப்பவர்களின் நிலை பற்றி இன்னும் தெரியவில்லை. இது எங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த தொழிலில் இவ்வளவு ஆபத்துகள் இருப்பது தெரிந்தும் அவனி போன்ற பெண்களுக்கு கவர்ச்சிகரமான நடனம் மட்டுமே வாழ்வாதாரமாக இருக்கிறது.